இந்த 5 ஹை வேல்யூ கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் நீங்க பண்ணீங்கன்னா இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் வில் ட்ராக் யூ. முதல்ல 10 லட்சத்துக்கு மேல கேஷ் எடுத்துட்டு போய் சேவிங்ஸ் பேங்க் அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்றது. நான் ஒரு அக்கவுண்ட்ல பண்ணல, மல்டிபிள் அக்கவுண்ட்ஸ்ல பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட டஸ் நாட் மேட்டர். ஒரு பினான்சியல் இயர்ல கியூமுலேட்டிவா ஆல் எஸ்பி அக்கவுண்ட்ஸ்ல 10 லட்சத்துக்கு மேல நீங்க கேஷ் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஐடி டிபார்ட்மெண்ட் உங்களை ட்ராக் பண்ணுவாங்க. அதே போல 10 லட்சத்துக்கு மேல கேஷ் எடுத்துட்டு போய் ஒன் ஆர் மல்டிபிள் எஃப்டிஸ் புக் பண்ணீங்கன்னாலும் யூ வில் come under their radar. மூணாவது 10 லட்சத்துக்கு மேல கேஷ் எடுத்துட்டு போய் ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாங்கினாலுமே you will come under their radar. நாலாவது கிரெடிட் கார்டு ரீபேமெண்ட். இது பண்ணும்போது 1 லாக்குக்கு மேலேயே நீங்க கேஷ் எடுத்துட்டு போய் பே பண்ணீங்கன்னா they will track you. Lastly, most important, property transactions worth more than 30 lakhs. இந்த டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போது நீங்க பையரா இருந்தீங்கன்னா உங்களுடைய சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸை டிக்ளேர் பண்ணணும். செல்லரா இருந்தீங்கன்னா கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸை கம்ப்யூட் பண்ணி இந்த ஆண்டே கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் பே பண்ணிடணும். நெக்ஸ்ட் இயர், அதாவது அசஸ்மெண்ட் இயர்ல டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணி உங்க கேபிட்டல் கெயின்ஸையும் டிக்ளேர் பண்ண வேண்டியிருக்கும்.